8வதாக உள்ள ஆள் யாருன்னு கேட்டால் சயீது இப்னு ஸைத் அவங்களுடைய வரலாறு. சயீது இப்னு ஸைதை பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து ஆரம்ப காலத்தில் உள்ள முஸ்லீம் தான். துவக்கத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இவர் இஸ்லாத்தை இவரும் இவருடைய மனைவி ஃபாத்திமா, இந்த சயீதுங்கிறவருடைய மனைவி வந்து ஃபாத்திமா, 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபாத்திமா யாருன்னா உமருடைய சகோதரி. உமருடைய சகோதரியுடைய கணவர் தான் இவர். அதனால இவரை கூட இந்த 6 பேரில் கழிச்சுவார். அவர் இந்த சயீதுங்கிறவர் யாருன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு மச்சான். மச்சான் மட்டும் இல்லாமல் இவருடைய தங்கச்சி அவர் கட்டியிருக்கிறார். இந்த சயீதுடைய சகோதரி தங்கச்சி அக்காவோ ஆத்திகாங்கிறவங்கள என்ன செய்வார், உமர் கல்யாணம் பண்ணுவார். அந்த வகையில் வந்து இவர் கொண்டாங்க கொடுத்தாங்கிறோம்ல, அந்த மாதிரி இவர் தங்கச்சி அவர் கட்டுறார், அவர் தங்கச்சி இவர் கட்டுறாருன்னு கொட்டும்ல, அந்த மாதிரியான உறவு இவருக்கும் உமருக்கு இருக்குது. உமருடைய தங்கச்சியை இவர் திருமணம் பண்ணியிருக்காரு, இவருடைய தங்கச்சி உமர் திருமணம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது பிந்தி இவருடைய தங்கச்சி உமர் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணது பெரும் மதீனாவுக்குலாம் வந்த பிறகு. ஆரம்பத்தில் வந்து உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியை தான் இவர் திருமணம் பண்ணியிருந்தார். தன்னுடைய மச்சான் வந்து இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு போயிட்டாருங்கிறதுக்காக வேண்டி இவரையும் சகோதரியும் கட்டி வச்சு என்ன செய்வார், துன்பப்படுத்தின முதல் சொல்லியிருக்கிறோம். இந்த உமர் என்ன செய்வார்னா கட்டி வச்சு துன்பப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி, அதை புகாரிலே அந்த செய்தி 3862வது ஹதீஸில் வரும். அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் 7-8-10 பேர் இருக்கிற கட்டத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தவர், வந்து உறுதியாக நின்றவர். நிறைய துன்பங்களை உமரும் இந்த மாதிரி துன்பப்படுத்தினார். நிறைய பேர் அவங்க குடும்பத்தாருக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அந்த மாதிரி துன்பத்தை வந்து அடைந்து என்ன செஞ்சுருக்கார் அவர் அந்த ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் பட்ட கஷ்டப்பட்டிருக்கார். பிறகு அவருக்கு எப்படி அஸ்ரத்துல் பஸ்ராவில் எந்த வகையில் வர்றாரு, 10 பேரில் எப்படி வர்றாரு, அந்த விவரங்களை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். வரலாறுக்கு போகலாம். இப்போ சயீது இப்னு ஸைத் அவர்களுடைய 8வதாக சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் என்கிற தலைப்பில் 8வது தோழராக வந்து சயீது இப்னு ஸைத் அவர்களுடைய வரலாறை நம்ம பார்த்து வந்தோம். அதில் என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால், அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியை திருமணம் செஞ்சுருந்தார். அதன் காரணத்தினால வந்து அவரால் உமரால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டார். இவர் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால எப்படி நீ இஸ்லாத்தை ஏற்கலாம் என்று சொல்லி அவர் ரொம்ப துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். இதெல்லாம் புகாரில் இருக்குங்கிற விஷயங்கள் வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இந்த விஷயங்கள் வந்து புகாரில் 3862, 67 அந்த ஹதீஸில் இருக்கிறது. அடுத்ததாக இவர் வந்து இந்த மக்காவில் பட்ட ஒரு கஷ்டத்தை தவிர பெருசாக அந்த வரலாறுகளில் வீரதீரமாக இருப்பாங்கள்ல, அப்படியானது இவருக்கு ஒன்றும் கிடைக்கல. மக்காவில் கஷ்டப்பட்டாருங்கிறது ஒன்று கிடைக்கிறது. அவரை சொர்க்கவாசின் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க என்பது அது கிடைக்கிறதே தவிர, பத்ரில் அப்படி சாகசம் பண்ணாங்க, உஹதில் அப்படி சாகசம் பண்ணார், அப்படி பண்ணார்னு ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் சில சிறப்புகள் இருக்கும். அந்த மாதிரி கலந்து கொண்டிருக்கிறாரே தவிர பெரிய ஒரு பராக்கிரமசாலி மாதிரி எப்படி சாதனைகள் செஞ்ச மாதிரியான குறிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்கன்னா எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த துவக்க காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவர், 7-8 பேர் இருக்கும்போது வர்றதுன்ற கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும். 7-8 பேர் இருக்கும்போது ஒரு கொள்கையை மாற்றிக்கிட்டு அது வர்றதா இருந்தால் அந்த சமுதாயத்தில் எவ்வளோ சிரமங்களை அனுபவிச்சிருப்பார் என்பது ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சதுனால தான் அவரையும் சொர்க்கவாசியுடைய லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எர்மூக்கு, டமாஸ்கஸ் இந்த போர்களில் கலந்துருக்கிறார். அபூபக்கர் காலத்தில் கலந்துருக்கிறார். அதுக்கப்புறம் டமாஸ்கஸ் நிர்வாகியாக வந்து இவரை அபூ உபைதா தளபதியாக இருக்கும் நியமிப்பார். அபூ உபைதா தலைமையில் அந்த படையெல்லாம் ஒப்படைச்சிருப்பார்ல உமர். அந்த நேரத்தில் வந்து இவரை வந்து டமாஸ்கஸுக்கு நிர்வாகியாக நியமிச்சிருப்பார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி வந்த பிறகு அவர் அந்த மைத்துனருங்கிற ஒரு கணக்கில் எதுவுமே கிடையாது. இவராக ஒதுங்கிட்டார், அவர் ஒதுக்கிட்டார், எதுலையுமே ஈடுபடுத்தலை. ஏனென்றா உறவினருக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, உறவினரை தளபதி ஆக்கிட்டாரு, உறவினர் நிர்வாகி ஆக்கிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் வருங்கிறதுனால உமர் ரலியல்லாஹு காலத்தில் மற்றவர்கள் பயன்பட்ட அளவுக்கு இவர் என்ன செய்யலை, பயன்படுத்தப்படலை. அதனால் பெரிய வரலாறு ஜாஸ்தியாக ஒன்றும் இல்லை. ஆனால் இவருடைய வரலாறில் நம்ம வியக்கத்தக்க ஒரு வரலாறு என்னென்னு கேட்டால், இவருடைய தந்தை இவர் பேர் சயீது, அவங்க தந்தை பேர் ஸைது, இவர் பேர் சயீது, அவர் தந்தை பேர் ஸைது. இந்த ஸைது இருக்கார் இல்லையா, அவர் ரசூலுல்லாஹுக்கெல்லாம் முந்தின தௌஹீத்வாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் முந்தின, அவங்களுக்கே நபி அவருக்கு முந்திய அவங்களுக்கே தௌஹீது சொல்லி கொடுத்தாள். நுபுவத்து காலத்தில் அவர் இருக்காவிட்டாலும் ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலம் இருக்குல்ல, அந்த அறியாமை காலத்தில் இவர் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் மில்லத்து இப்ராஹிம் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று என்ன செய்வார், உறுதியாக இருந்தார். அது மாத்திரம் இல்லாமல்
இந்த சிலைக்கு படையல் செஞ்சது இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால், உங்களுடைய சிலைக்கு படையல் செஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் பேரை சொல்லி அறுத்தா தான் சாப்பிடுவேன், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செஞ்சதை தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் அந்த காலத்திலே போல்டாக இருந்திருக்கார். இதெல்லாம் வஹீல வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து வரல. அது இப்ராஹிம் நபியுடைய வழியில் ஒரு தகப்பனார் ஜெயித் வந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப நினைவு கூறுவாங்க. இவர் அந்த தகப்பனாரை வந்து ரொம்ப நினைவு கூறுவாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இது புகாரில் 5499வது ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜெயிதை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி ஒரு 25-30 வயசுல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வயசில் ரசூலுல்லாஹ் வந்து இவரை சந்திக்கிறாங்க. ஜெயித் இப்னு அம்ரு அவருடைய பேர். ஜெயிதை சந்திக்கிறாங்க. இது வஹி இறங்குறதுக்கு முன்னாடி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு அவரை சந்தித்து அவருக்கு விருந்து கொடுக்குறதுக்காக வேண்டி அந்த விருந்துக்காக வேண்டி இந்த சுப்ரான் விரிப்பாங்கள்ல, அதை விரித்து அதில் இறைச்சிலாம் வச்சு என்ன செய்கிறாங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து விருந்து கொடுக்குறாங்க அவருக்கு. அவர் சொல்கிறாரு, பாபா ஏக்குழுமின்ங்க, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டால், இன்னிலா ஆக்குழு மிம்மா ததுஹபுன் அலா அன்சாபிக்கும், உங்கள் சிலைகள் பேரை சொல்லி நீங்கள் அறுக்கிறீங்க, அதை வந்து நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் சிலைகள் பேரில் அறுக்கிறது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒல ஆக்குழு இல்லா மிம்மா துக்கிரஸ்முல்லாஹ் இலை, அல்லாவின் பெயர் எதில் சொல்லப்பட்டுச்சோ அதை தவிர வேற எதையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அதை சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் தானே. அவங்க தான் அதை வந்து விநியோகிக்கிறாங்க, கொடுக்குறாங்க அவருக்கு. இவர் சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் மறுக்கலை. அல்லாவின் பேரில் இருக்கப்படும் அது குற்றம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்கிறான். ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது, மா குன்த தத்ரி மல் கிதாபு உலல் ஈமான், முகமது நீ நபியாகிறதுக்கு முன்னாடி கிதாபுண்டா என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாதுங்கிற அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பத்திலேயே அந்த தௌஹீதா இருந்தாங்கன்னு சொல்லலை. அந்த காலத்து மக்கள் எப்படி நம்பினாங்களோ அப்படி இந்த 40வது வயசில் வஹி வந்த பிறகு தான் அவங்களுக்கு எல்லாமே. அதுக்கு பிறகு சட்டமும் அதுக்கு முந்தைய எப்படி இருந்தாலும் அதை வந்து பாதிக்காது. அதுக்காக அது அவங்களுக்கு ரிமார்க் ஒன்றும் கிடையாது, அது வந்து குறைவு போகிற ஒன்றும் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர் பேரில் அறுத்த ஒரு உணவை அவருக்கு பரிமாறுகிறார்கள். அவர் என்ன சொல்லி மறுக்கிறாரு, நீங்கள் அல்லாஹ் அல்லாதவருக்காக நேர்ச்சை செஞ்சது சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் அல்லாத பேரை சொல்லி அறுப்பீங்க. நேர்ச்சை செய்கிறது ஒன்று, அறுக்கிறது ஒன்று. ஒரு பிராணி அல்லாஹ் பேரை சொல்லி இன்னாருக்காக அறுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆண்டவர் தர்காவில் போய் அறுப்பாங்க, பிஸ்மில்லான்னு அறுப்பாங்க. அல்லாஹ்வின் பேரை சொன்னாலும் யாருக்கு இருக்கிறான், வேற ஆளுக்கு இருக்கிறான், அதையும் நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அல்லாஹ்வின் பேரை சொல்லாமல் நீ என்ன செய்கிற, பேரை சொல்கிறது வேற ஆள் பேரை சொன்னீங்கன்னா கூப்படு லாத்து உசான்னு பேரை சொல்லுவாங்க, அந்த பேரை சொல்லி அறுப்பாங்க. அந்த மாதிரி அறுத்ததை நான் சாப்பிட மாட்டேன். அப்போ அல்லாஹ்வின் பெயரும் சொல்லணும், அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படணும். அப்படி இல்லைன்னா நான் எதுவும் சாப்பிட்றது கிடையாதுன்னு அவர் சொன்னார். இது புகாரில் 5499வது ஹதீஸ்லையும் 3826வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இவர் என்ன மாதிரின்னா அந்த தீன் இப்ராஹிமில் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி வந்து இவர் ஏன் எப்படி இந்த நிலைக்கு வந்தார்னு கேட்டால், அது புகாரில் 3827வது ஹதீஸ். நம்ம சயீதுடைய வரலாறை பார்க்கல, இப்போ அப்பா வரலாறை பார்க்குறோம். அவருக்கு வரலாறு குறைவாக இருக்கிறதுனால அவருடைய வாப்பாவுடைய வரலாறு அது சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறோம். அந்த 10 பேரில் ஒரு ஆள் இவர் கிடையாது. ஆனால் இவர் தான் முதல் முஸ்லீம். ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தின முஸ்லீம் இவர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின வந்து முஸ்லீம் யார் தான், இந்த ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் தான். அப்போ இது எப்படி ஏன் இந்த கொள்கைக்கு வந்தார்னு கேட்டால், அவர் இயல்பாகவே சிந்திக்கிறார். மக்காவில் இருக்கும்போது சிந்திக்கிறாரு, கல் மண் கழுதெல்லாம் வணங்குறாங்க, இது கண்டிப்பாக கடவுளாக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கும், இந்த மார்க்கம் சரியில்லை, நம்ம ஊரில் கடைப்பிடிக்கிற மார்க்கம் வந்து ஒரு நல்ல மார்க்கமாக இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு அறிந்து கொள்வதற்காக பல ஊர்களுக்கு பயணப்படுறார். யூதர்கள் இருக்கிற பகுதி, கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதி, அங்கங்கே உள்ள பாதிரிமார்கள்லாம் சந்தித்து விளக்கம் கேட்குறார். இந்த மாதிரி இருக்குது, எது சரியான மார்க்கம், இறைவனை பற்றி புரிதல் வந்து எனக்கு வேணும், இறைவன்னா யாரை நம்ம கடவுளை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அப்போ நீங்கள் கிறிஸ்துவத்தில் சேர்ந்துக்கலான்னு அவங்க கேட்பாங்க. அவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவ சேர்ந்துக்கிறோம், அது சரியான கொள்கையான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். ஆர்கியூமெண்ட் பண்ணணுன்னு அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் இது ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வுக்கு பாவியாக தான் ஆகணும், இது சரி அப்படின்னு இவர் பதில் சொல்ல முடியாமல் இவர் அங்கே போய் விவாதம் பண்ணுவார். விவாதம் பண்ணி இதெல்லாம் புகாரி 3827வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த விவாதம் பண்ணி அவங்க அவங்களும் என்ன செஞ்சுருவாங்கன்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தான் ஆளாகணும், நீங்கள் எங்கள் தீனில் இருந்தீங்கன்னா
அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இல்லாமல் இருக்குமான்னு கேட்பார். இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை, ஏன்னா அல்லாஹ்வுக்கு மகன்கிறாங்க, மகன் எப்படிங்க, அது எப்படிங்க அல்லாஹ் ஒத்துக்குருவான்னு இவர் கேட்பார். அப்போ என்ன செய்வாங்க, அவங்கள இவங்க விவரமான ஆளாக இருக்காருன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா இதில் வந்தீங்கன்னா நீ அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்குது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு மகன்னு சொல்கிறோம், நீ அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உனக்கு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இருக்குது, நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு இதில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உடைச்சிருவாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு என்ன செய்கிறாருன்னா, நிறைய இடத்துல போய் வந்து யூத பாதிரிமாரை தேடி போகிறாரு, இதுக்குன்னே பிரயாணப்பட்டு போகிறாரு. ஆன்மீக தேடலில் இந்த மக்கள் சரியில்லைன்னு தெரியுது. அப்போ சில பாதிரியார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு உள்ள சரியான வழி என்னன்னு கேட்டால், இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்க, நீங்கள் இப்ராஹிமுடைய சந்ததிகளாக தான் இருக்கிறீங்க. இவர் அதில் தான் வருவார், இவர் அந்த குறைஷ் கோத்திரத்தில் வர்றார், இவர் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலில் உள்ள ஆள் தான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக இருக்கிறீங்க, இப்ராஹிமுடைய மில்லத்தனுக்கு அப்படிங்க. அது என்ன இப்ராஹிம் மில்லத்துங்கும் போது அல்லாஹ் தெரியுது கிடையாதான். இப்ராஹிமுடைய மில்லத்துனா வேறு தொழுகை நோம்பலாம் இவருக்கு தெரியாது. அது வந்து நுபுவத்து நபிமார்கள் வழியாக தான் கிடைக்கும். தௌஹீது சிந்தனையை கொண்டே கிடைச்சிடும். அல்ல ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறான்னு விளங்குறதுக்கு இறை தூதர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அறிவு கொண்டு சிந்திச்சாலேயே கல் கடவுள் இல்லை, மண்ணு கடவுள் இல்லைன்னு அவனே விளங்கி கொள்ளணும். அந்த மாதிரி விளங்கி கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு, நான் வந்து உங்கள் தீனில் கிடையாது, நான் இப்ராஹிமுடைய தீனில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அது மாத்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் வந்து அந்த உயிரோட பிள்ளைகள்லாம் புதைக்குவாங்கல்ல, சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் புதைக்கிறவங்க இருந்தாங்க. அப்போ என்ன செய்வார்னு கேட்டால், அந்த யாராவது புதைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் அங்கே போய் சந்திப்பார். யார் புதைக்க போகிறாங்களோ, ஏன்ப்பா உயிரோடு புதைக்க போகிற, உயிரோடு புதைக்காத, நீ அது அந்த செலவுக்கு பயந்துக்கிட்டு நீ செய்தாயானால் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு என்ன வருமோ அதை நான் தந்துடுறேன். குழந்தையை வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்படுவேன், அதுக்கு தான் நான் கொள்கிறேன். பொம்பளை பிள்ளையை வளர்க்க கஷ்டமாக இருக்குது, எதுக்கு கொள்கிறாங்கன்னா அது ஒரு சுமை, அதுக்கு பணம் காசு செலவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுற. பொம்பளைகள் சம்பாத்தியம் பண்ணி அவனுக்கு தரமாட்டாங்க, ஆம்பளைன்னா அவனால் ஒரு லாபம் இருக்குது, இப்படி தானே கொள்றீங்க அப்படின்னு. இது புகாரில் 3828 ஹதீஸில் இருக்கிறது. என்ன சொல்வார், இந்த கொள்ள நினைச்சாங்கன்னு சொன்னால், லா தக்துலுஹா, நீ உன் பிள்ளையை கொள்ளாதப்பா, ஆனால் அக்ஃபீகஹா மௌனத்துஹா, அதுக்குரிய செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிம்பார். பணத்தை கொடுத்து உன் பிள்ளையை நீ கொள்ளாமல் இருந்தால் அது வயசுக்கு வந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் என்ன செலவாகுமோ கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கான்னு விளங்குது. இப்படி சொன்னாருங்கிறது வந்துச்சுன்னு சொன்னால் அவர் முசாஃபிர் இருந்தால் சொல்ல முடியாதுல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்க போய் தான் எத்தனை குழந்தைகளுக்கும் கொடுப்பாராம். அப்படின்னா கொஞ்சம் நல்ல பணக்காரராக இருந்திருக்காரு, அதனால சும்மா சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, சம்பாதிக்க போகாமல் பாரம்பரிய சொத்து இருந்திருக்குது. ஒவ்வொரு ஊராக போய் ஆன்மீகத்தை தேடி போனதுக்கு என்னென்னு கேட்டால், அவர் பணம் தேட வேண்டிய நிலையில் இல்லாமல் தன்னிறைவாக இருந்திருக்காரு. இது நம்ம சிந்திச்சு தான் விளங்குறோம். அப்படி பணக்காரராக இருந்தாலும் வாசகம்லாம் இருக்காது. நம்ம இதை வச்சு விளங்குற, இதுக்கும் சிந்தனையை கொண்டு விளங்கலாம் தானே, இதை வச்சு நம்ம விளங்குறோம். அப்போ அவர் என்ன செய்வார்னா, இந்த மாதிரி செலவு கொடுப்பாராம். அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா, இல்லைன்னு சொன்னான், சரி உனக்கு காசு தந்தாலும் நீ வளர்க்க மாட்டேங்கிறியா, ஏன்ட்ட கொடு, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரே நிறைய பிள்ளைகளை எடுத்து என்ன செய்வார், பொம்பளை பிள்ளைகளை இவரே வளர்ப்பார். ரொம்ப சின்ன பிள்ளைகளை யாரையெல்லாம் கொலை செய்ய இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பிள்ளைகளை கொண்டு வந்து இவரே வளர்த்து ஆளாக்கி பெரிய பிள்ளையா போனோன்னா கொண்டு போய் ஒப்படைப்பார், இப்போ வச்சுக்கடான்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சார்னு புகாரில் 3828 ஹதீஸில் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவருக்கு சொர்க்கத்தில் 2 தரஜா அந்தஸ்து உள்ளவராக நான் பார்த்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பற்றி என்ன செய்கிறாங்க, இவர் சொர்க்கவாசி தான். இவர் சொர்க்கவாசிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ரசூல்லாவை ஏற்றுக்கிறல, நுபுவத்து காலத்தில் இல்லாட்டா கூட அவங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நுபுவத்து ஒருத்தருக்கு வந்து நுபுவத்து செய்தி வரலன்னு வைங்க, இப்போ ஆதிவாசிகள் காட்டுவாசிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உலகமே தெரியாது. எங்கள் முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார், குரான் ஒன்று இருக்குது, இஸ்லாம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. அவன் சைகைகளை பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க சில பகுதிகளில், எதுவுமே எந்த நாலேஜுமே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், அவங்க ரசூல்லா ஏற்றுக்கிறாங்கல்ல, கேள்வி கேட்பானா, கேள்வி கேட்க மாட்டான். எப்போ கேட்க மாட்டான்னா, அவங்க கல் மண் கடவுள் ஆக்கியிருக்கக்கூடாது, கல் மண்ணையெல்லாம் என் கடவுள், அதுக்கு வந்து ரசூல் வர வேண்டிய தேவையில்லை. இது கடவுள் அது கடவுள்னு ஆக்கணின்னா உனக்கு கொடுத்த மூளையை நீ பயன்படுத்தலை, மூளையை கொண்டே வழங்கலாம். அது மாதிரி வந்து இறைவன் ஒரு சூப்பர் பவர் இருக்காங்கிற அளவில் உணர்ந்துட்டு இருந்துட்டாலேயே மற்றபடி எந்த வணக்க வழிபாடுகள்லாம் அவங்களுக்கு கிடையாது, செய்யாட்டாலும் அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு. இவங்களை தான் சாபியன்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன பேர், இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு ரசூலுல்லா காலத்திலேயே சாபியன்கள்னு சொன்னால் இவருடைய பிரச்சாரத்தினால இது மாதிரி சிலர் உண்டாக்கி வச்சுருந்தார். இந்த ஜெயித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் அதுக்கு 4 பேர் இருப்பாங்களே சப்போர்ட்டு,
ஒரு சீர்திருத்த கருத்தை எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு சிலர் வருவாங்க. அந்த மாதிரி வர்றதுனால என்ன செய்வாங்கன்னா அவங்கள சாபின்னு சொல்லுவாங்க. இவரையும் சாபின்ட்டாங்க, ரசூல்லாவையும் சாபின்னு தான் சொன்னாங்க. ஒருத்தர் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினோன்னே முகமது சாபி என்று சொல்லி அவருக்கு பேர் வச்சாங்க. அதனால இவருடைய நிலையில் உள்ளவங்கெல்லாம் சாபின்னு குரானில் வரும்ல, ஓ சாபி இன்னல்லதீனா மனு அல்லதீனா அது ஒன் நசாரா ஓ சாபியின மூமின்கள் கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் சாபியன்களுக்கெல்லாம் அவங்க ஒழுங்காக நடந்திருந்தால் அல்லாவிடத்தில் கூலி இருக்குன்னு வசனங்கள் இருக்குது. அந்த சாபியன்கள்லாம் யாருன்னு கேட்டால் இவர் மாதிரி ஆளுங்க தான். அதாவது இவங்களுக்கு நுபுவத்துடைய செய்தி வராது, தொழுகை நோன்பு சட்டங்கள் எதுவுமே தெரியாது, தெரிய வழி இல்லை. அதே நேரத்தில் இறைவன் ஒருத்தன் தான், அதில் தெளிவாக இருப்பாங்க. இறைவனுடைய இடத்துல எதையும் கொண்டே வைக்க மாட்டாங்க, எந்த படைக்கப்பட்ட பொருளையும் கடவுளாக ஆக்கவே மாட்டார்கள். அப்படி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் எதில் வந்துடுவாங்க, சாபியனில் வந்துடுவாங்க. இவருக்கு எப்படி ரசூல்லா சொர்க்கவாசின்னு சொன்னாங்களோ இது மாதிரி இருந்து எல்லாருக்கும் தானே அது. இவர் முகமது ரசூல்லா சொல்லலை, இவர் நோன்பு வைக்கலை, இவர் தொழுகலை. சொர்க்கம் நரகத்தை பற்றி நம்ம சில புரிஞ்சு வச்சுருக்கோம், அது அப்படி தெரியாது. ரசூல்லா வந்த பிறகு நம்ம விளங்கி வச்சுருக்க மறுமை விஷயம் இருக்குல்ல, கேள்வி கணக்கு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்னமோ நம்ம நம்புகிறோம்ல. இதுகளெல்லாம் நுபுவத்து மூலம் நமக்கு கிடைச்சிச்சு. இவருக்கு எதாவது தெரிஞ்சிருக்குமா? இறைவன் ஒருத்தன், அவ்வளோதான். இவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, கடவுள் தானே தவிர எதுவும் கடவுள் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவருக்கு வெற்றி, வேறு ஒன்றுமே அவற்றை இல்லை. அது இருந்தால் போதும். அப்போ இந்த மாதிரி யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கெல்லாம் உதாரணம் யாருன்னு கேட்டால் இந்த சம்பவத்தை நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடலாம். எத்தனை பேர் ஏதாவது நாத்திகர்கள் அவங்களாம் கேட்பாங்க, இந்த மெசேஜ் போகாதவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க. இந்த காலத்தில் நவீன எல்லாம் போயிடுச்சு. அந்த காலத்தில் எத்தனை நாடுகளுக்கு தொடர்புகள் இல்லாத நாடுகள்லாம் இருந்துச்சு. இஸ்லாம்னு ஒரு செய்தி போய் சேராத நாடுகள்லாம் இருந்துச்சு. அங்கே இருந்து எத்தனை பேர் மொத்தம் போயிருப்பாங்க. அவர்களில் யார் இந்த ஒரு இறைவன் விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த ஜெயிதுடைய கணக்கில் வந்துடுவாங்க. ஜெயிதுக்கு ரசூல்லா சொன்ன அந்த நர்ஸாக என்ன செய்யும், அவருக்கு இவ்வளோ உறுதியாக இருக்கிறார்ல, இறுதியாக இருக்கா, அதை தாவாவும் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம், அது ஒரு விஷயம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இவர் ஹிஜ்ரத் செஞ்ச உடனே இவரை என்ன செய்கிறாங்கன்னா உபை இப்னு கஅப்ங்கிறவர் நல்ல குரான்லாம் நல்லா ஓதக்கூடியவர், இமாமத்தெல்லாம் செய்வார். அவரையும் இவரையும் தான் சகோதரராக்குறாங்க. போனவரால் சகோதரராக்குவாங்கல்ல, ஹிஜ்ரத்து பண்ணி போன உடனே இவர் சயீத் அவர்களை ரசூல்லா உபை இப்னு கஅபோடு சேர்த்து விட்டுருந்தாங்க என்று ஹாக்கிமில் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது. பத்ர் போரில் இவர் கலந்துக்கிட்டாராங்கிற விஷயத்தில் கலந்து கொள்ளலைங்கிற மாதிரி சில அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த அறிவிப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா ஒரு சிரியாவுக்கு ஒரு வேலையாக இவர் அனுப்பியிருந்தாங்க. இவரையும் தல்கா விஷயத்தை சொல்லும்போது சொல்லியிருக்கிறோம். அவங்க பத்ர் புடிஞ்சோன்னா வந்தாங்க, அவங்களுக்கு ரசூல்லா பங்கு கொடுத்தாங்கங்கிறதுனால பத்ர் போரில் இவர் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல அப்படின்ற அறிவிப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அதே மாதிரியான வரலாற்று நூல்கள் என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், பத்ர் போரில் கலந்தவர்கள்னு ஒரு பட்டியல் போடும்போது இவர் வரையும் போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டாருங்கிற விஷயம் சந்தேகத்துக்குரியது. கலந்து கொள்ளலைங்கிற அறிவிப்பு இருக்கிற மாதிரி கலந்து கொண்டவர்கள்ங்கிற பட்டியலை அறிவிப்பாளரோடு போடுவாங்கள்ல, அந்த நூல்கள் என்ன செய்கிறாங்கன்னா பத்ரில் கலந்து கொண்டவர்கள்ங்கிறதுல இவருடைய பெயரையும் பதிவு செஞ்சும் இருக்கிறார்கள். அதனால் இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டாரா இல்லையா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய வரலாறாக இருக்கிறது, உறுதி செய்யப்பட்ட வரலாறாக இல்லை. அது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்கல்ல, அந்த கொல்லப்பட்டவுடனே அவர் சொல்வார், நீங்கள் உஸ்மானை கொன்றுட்டீங்க, உஸ்மானை கொன்றதை கண்டு இந்த உஹது மலை இருக்குல்ல, அந்த உஹது மலைக்கு ஒரு அறிவு இருந்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சதை பார்த்துருந்தா அது வெடித்து சிதறி இருக்கும். இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டாங்களேண்டு உஹது மலை மாதிரியாக உள்ள ஒரு உறுதியானது கூட வெடித்து போயிடும். நீங்கள் செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை. ஒரு ரசூல்லாவுடைய ஒரு தோழரை, சொர்க்கவாசியில் சொல்லப்பட்ட ஒருத்தரை, ஹலீஃபாவை தலைநகரத்தில் வச்சு நீங்கள் கொண்டு விட்டீங்களேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையை சொல்வார். உஹது நீங்கள் உஸ்மானை செஞ்சதை பார்த்தால் உஹது கூட என்ன செஞ்சிடறேன், அது தூள் தூளாக நொறுங்கிடும். அந்த மாதிரி அதுக்கு அறிவு இல்லாமல் நொறுங்கலை, அதுக்கு விளங்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் அது அண்ணனை இப்படி செஞ்சு விட்டாங்களே, இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டாங்களேன்ட்டு மலை மாதிரி உறுதியானதாக இருந்தால் கூட நொறுங்கி போயிருங்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சு பெரிய கொடிய செயல், உஸ்மானை கொலை செஞ்சதை ஏற்றுக்கிற முடியாதுன்னு கடுமையாக கண்டித்தாருங்கிற விஷயம் புகாரியில் 3867 3862 ஹதீஸில் இருக்குது. அதுபோக இவர் மதீனாவில் இருக்காமல் மதீனாவிலேருந்து ஒரு 10 மைல் சொல்லி இந்த ஒதுங்கி போனவங்களும் அங்கே தான் போயிட்டாங்க. இந்த ஃபித்னா இதெல்லாம் இதில் எது வேணாம், சரி நிலைமை பழைய மாதிரி இல்லை,
வறுமையில் இருந்த காலத்தில் இருந்த ஒரு சுத்தம் இப்போ இல்லை அப்படி நினச்ச சகாபாக்கள் நிறைய இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் கஷ்டப்பட்டமே அப்போ இருந்த ஒரு உறுதிப்பாடு, அப்போ உள்ள இஹ்லாஸான விஷயங்கள்லாம் இப்போ மாறி போச்சுன்னு நினச்சவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனா விட்டு விலகி அக்கைக்குங்கிற ஒரு 10 மைல் கப்பால் உள்ள அக்கைக்குங்கிற இடத்துல போய் அவங்க தங்கிடுவாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, எந்த பதவி இதையும் விரும்புறது கிடையாது, நம்ம தொழுகை நம்மளோட ஆகிறதுக்கு நம்ம போயிடுவோம்னு போய் இருந்துருவாங்க. அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி போன ஆளில் ஒரு ஆள் அப்படி அக்கைக்கில் போய் இருந்து அங்கே தான் மூத்த போகிறார். இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருன்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே இப்னு உமர் வெள்ளிக்கிழமை தான் இவர் மரணிக்கிறார். அது அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மா தொழுவாமல் அவரை பார்க்க ஓடுறார். சீரியஸாக இருக்காருன்னு சொன்னோன்னே அன்றைய ஜும்மா தொழுகை விட்டுட்டு இவரை பார்க்க போகிறார். இவர் வந்து ஒன்று அவருக்கு சொந்தக்காரர், ஒன்று மாமா வருவார்ல, உமருக்கு மச்சான் தானே, உமருக்குடைய சகோதரி தானே இவருக்கு தாயார். இப்னு உமருக்கு அவங்க என்ன வரேன் மாமி, இப்னு உமருடைய மாமியுடைய கணவர் அப்படிங்கிற ஒரு வகையில் என்னதுன்னா அவருக்கு சொந்த பந்தமும் அது இருக்கிறது. ப்ளஸ் அதுக்காக இப்னு உமர் போக மாட்டார். இவர் மீது மதிப்பு, இவர் ரசூலுல்லாஹ் வந்து உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப வந்து இப்போ உச்சி வகையில் நேரத்துலாம் தகவல் கிடைக்கிது, ரொம்ப சீரியஸாக கிடக்கிறாரு, அது சயீது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காருங்கிற ஒரு தகவல் வந்து நண்பகல்னால் கொஞ்ச நேரத்தில் ஜும்மா, காலையில் கிடைச்சா கூட போய் ஜும்மாவுக்கு வந்துடலான்னு ஒரு ஜும்மா விட்டுட்டு ஓடுறாரு நண்பகல் நேரத்தில் அந்த தகவல்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் வரலாறை சொல்லும்போது இதெல்லாம் தலீலாக்கிடக்கூடாது, இதெல்லாம் ஆதாரமாக்கிடக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னு எடுத்துக்கணுமே தவிர ஆதாரமாக எடுக்கிற ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நீங்கள் நினச்சக்கூடாது ஒரு ஆள் மூத்தா போகிற கேள்வி பிடிச்சுமா விட்டு ஓடிடக்கூடாது. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அவ்வளோதான். ஒருத்தர் செஞ்சார் என்ற வரலாறு தானே தவிர சட்டங்கள் இதில் எப்பவுமே எடுத்துடாதீங்க. இது வரைக்கும் சொன்ன எந்த ஒரு வரலாறுல இருந்தும் ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டதில் தான் நீங்கள் சட்டம் எடுக்கணும். மற்றபடி அவங்க பல மாதிரி என்ன செய்வாங்க, நடந்திருப்பாங்க, முன்ன பின்ன இருந்திருக்கும். அது ஒரு தகவலை இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கணுமே தவிர நம்ம அதிலிருந்து மார்க்க சட்டம் எடுத்துடக்கூடாது. அவர் நண்பகல் நேரமாச்சு, ஜும்மா டைம் நெருங்கிருச்சு, இதை கேட்டோன்னு என்ன செய்கிறாருன்னா உடனே வக்தரபத்தில் ஜும்மா நெருங்கி விட்டு ஒரு தரக்கல் ஜும்மாவை விட்டு அவரை போய் பார்க்க போகிறாரு. பார்க்கும்போது மூத்த பெறார். அவர் சீரியஸாக இருக்காருன்னு பார்க்குறதுக்காக வேண்டி போகிறார். இது புகாரியில் 3990வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. மறுபடி பைஹக்கி மற்ற நூல்கள்லாம் இருக்குது, சன்னஃப் அப்துல் ரஸாக்லாம் இருக்குது. அடுத்ததாக இவர் விஷயமாக ஒரு செய்தி ரெண்டு கேட்டால், அர்வா பின்த் உவைஸ் என்று ஒரு பெண்மணி, அவர் இவங்களும் பக்கத்து வீடோ பக்கத்து நிலமாக இருக்கலாம், அருகருகே சொத்துங்கிறது அடுத்த வீடாக இருக்கலாம், அல்லது இவங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் அவங்க வயல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ அருகருகே சொத்து உள்ளவங்க யார், இந்த அம்மாங்க இவங்களும் இந்த சயீதுடைய சொத்தும் இவங்களுடைய சொத்தும் பக்கத்தில் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மருவான இப்போ ஆட்சியாளராக இருக்கார், மருவான்கிட்ட போய் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, என் இடத்த ஒரு சேர்த்து எடுத்துக்கிட்டாரு சார், இவர் மேலே என்ன செய்கிறாங்க, சயீது மேலே வந்து என்னுடைய இடத்த வந்து இவர் நினைஞ்சிட்டாரு, எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா வந்து புகார் கொடுக்குறாங்க. அப்போ சயீது என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ ஏமேடி புகாருக்குரிய ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு ஜான் அளவுக்கு மோசடி செஞ்சால் ஒரு பூமி அளவுக்கு அதை கழுத்தில் போட்டுட்டு வருவான்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் கேட்ட பிறகு நான் மோசடி செய்வேங்கிறியா, சின்ன ஒரு ஜான் அளவுக்கு மோசடி செய்வதை பெரும் குற்றம்னு நான் ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் கற்றுருக்கிறேன், நீ வந்து என்னை வந்து இப்படி சொல்கிறியான்னு என்ன செய்கிறாரு அவர் கேட்பார். கேட்டு அந்த புகாரில் 3198வது ஹதீஸில் அது ஒன்று இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மருவான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த விசாரணை வந்தவுடனே மருவான் கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்பார். அப்போ என்ன இந்த மாதிரி புகார் வந்திருக்குது, உங்கள் மேலே இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அவர் விசாரித்து ஆகணும்ல. அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒருத்தர் புகார் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு விசாரித்து தான் ஆகணும். அப்போ மருவான்கிட்ட விசாரிச்சு என்ன செய்வார்னா, சரி நான் விட்டுருங்க, அதை இது விசாரிக்க வேணாம், என்ன இடம்னு சொல்கிறாங்களோ எடுத்துக்கிற சொல்லுங்கள், இதை எடுத்து இப்படி விசாரிக்க போகிறீங்க, எவ்வளோ இடத்த நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கிற சொல்லுங்கள், ஆனால் இதை நான் வந்து எனக்கு அநீதி பொய்யான ஒரு அவதூறு சொன்னால் விட மாட்டேன், அதுக்கு நான் அல்லாட்ட வந்து நான் பிரார்த்தனை செய்வேன், நான் அதுக்குரிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் அல்லா இடத்துல நான் துவா செய்வேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், அல்லாஹும்ம இன்கானத்து காதிபத்தன், யாரெல்லாம் இந்த பெண்ணு வந்து பொய் சொல்லியிருந்தார், நான் எந்த ஒரு பைசாவுக்கும் ஆசைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் மேலே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்து நான் அபகரிச்சுக்கிட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்தை வந்து நான் அபகரிச்சுக்கிட்டேங்கிறது வந்து அது ஒரு களங்கம் தானே, தீராத ஒரு களங்கம் தானே. அப்படி சொல்லிட்டதுனால இவர் பொய் சொல்லி இருந்தால் ஃபாமி பசரஹா, இவருக்கு பார்வையற்றவரா நீ ஆக்கு, இவருடைய கண்ணை வந்து குருடாக்கிரு,
அதே மாதிரி வஜால் கபரஹா ஃபி தாரிஹா, அவருடைய கபரை வந்து வீட்டுக்குள்ளே அவளை கபரை ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கபருன்னா என்னென்னு கேட்டால், செத்து போனது யாருக்கும் தெரியாமல் அங்கே கடந்து கடைசியில் கண்டுபிடிப்பாங்க. வீடு தான் கபரு. முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க கபருஸ்தானில். வீட்டையே கபராக்குறதுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே செத்து போய் சில நாட்கள் கழித்து போய் பார்ப்பாங்க, சரி இங்கே மூடிட்டு போங்க, அப்படி வீடே கபராக போகிறது. அந்த மாதிரி ஒரு துவா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமர் இப்னு முகம்மதுங்கிறவர், இது அவர் தான் இந்த செய்தியை சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த பெண்ணை வந்து நான் பார்த்துருக்குறேன். பிற்காலத்தில் இந்த பெண்ணு பார்வையற்றவராக செவத்தை தடவி தடவி நடப்பாங்க. செவத்தை பிடிச்சி என்ன செய்வாங்க, நடக்கிற நான் காட்சியை பார்த்துருக்குறேன். அந்த பொம்பளையே சொல்லுமா, அசாபத்தினி தாவத்து சயீத் இப்னு ஸைதின், சயீதுடைய பிரார்த்தனை எனக்கு பலிச்சிருச்சு. அவர் விஷயத்தில் நான் பொய்யா பழி சுமத்தினேன் ஒரு சொத்துக்காக வேண்டி, அது எனக்கு பழிச்சிருச்சு. அவர் தான் இந்த மாதிரி குருடாக்கத்தில் அவர் தானே கேட்டார் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குமா. இப்போ பயணமாக தம்சி ஃபித்தாரி மர்ரத் அலா பிஹரின் ஃபித்தாரி, அப்படி வீட்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குதான், வீட்டுக்குள்ளே இருந்து கிணத்துக்குள்ளே விழுந்து செத்து போச்சு அந்த அம்மா. சொன்னபடி வீட்டை கபராக சொன்னார்ல, கிணத்துக்குள்ளே போச்சு. பிந்தி தான் என்ன செஞ்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த கிணறு அவருடைய கபராக ஆகிவிட்டது. அப்படி இவர் என்ன துவா செஞ்சாரோ அதுவே பழிச்சிருக்கிறது. அது இவருக்கு தாண்டி இல்லை, யாரெல்லாம் கரெக்டான ஆட்களாக இருந்து அநீதி இழைக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய துவாவுக்கு வெயிட் இருக்கிறது. அதனால அப்படியே தர்கா கட்டுற விஷயம் கிடையாது. இது உங்களுக்கு உண்டு எங்களுக்கு உண்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இத்தகி தாவத்தல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரை கிடையாது. உடனே ஏற்றுக்குருவான் அல்லாஹ். ஒரு அநியாயம், இது ஒரு பெரிய அநியாயம் தானே. இந்த மாதிரி ஒரு ஆள் மீது யார் மீது சொல்கிறாங்கங்கிற ஒன்றும் இருக்குது. இவர் எந்த ஒரு ரிமார்க் இல்லாத ஒரு ஆள், பொருளாதாரத்தின் மீது நாட்டம் இல்லாத, இந்த பதவியெலாம் வேணாண்டு, இதெல்லாம் எதுவுமே அந்த வேணாம் இது வேணாண்டு ஒதுங்கி இருந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன் மீது இப்படி பழி சுமத்தும் பொழுது அவருடைய நிலையிலிருந்து பார்த்தா எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்புக்கு ஏற்பட்டவாறு அல்லாட்ட அவர் கையேந்தினார்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு என்ன செய்யும், நடந்தே தீரும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. இந்த மொத்த சம்பவமும் முஸ்லீமில் இருக்குது. அந்த அந்த வழக்கு கொண்டு வந்த விஷயம் புகாரில் இருக்கிறது. இவங்களுக்கு அந்த பிரார்த்தனை பழித்து அந்த மாதிரி கண்ணும் தெரியாமல் இருந்து கிணத்துல விழுந்தாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன, முஸ்லீம்களுக்கு மத்தியில் வெட்டிக்கிட்டு அந்த சம்பவம்லாம் பார்க்குறாரு. இந்த ஒட்டகப்போர், அது மாதிரி இந்த சிஃபின் யுத்தம், மாவியாலி, இதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரொம்ப அதை பற்றி சொல்கிறார். சயீத் இப்னு ஸைத் சொல்கிறாருன்னு கேட்டால், குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். அப்போ தக்கர ஃபித்னத்தன், அப்போது ஒரு ஃபித்னாவை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சார்கள். ரசூல்லாட்ட இருக்கும் பொழுது எனக்கு பிறகு என்னென்ன மாதிரிலாம் நடக்கும் என்று என்னென்னதுன்னு வரல, மொட்டையை ஃபித்னாங்கிறாரு. அது இதைத்தான் இருக்கும், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவாங்கங்கிறத வந்து அதை வந்து ரசூல்லா எச்சரித்தாங்க. ஃபல்லம அம்ரஹா, அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க அப்படின்னோடனே அப்போ அவர் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரை, லைன் அதிரக்கத்தனா ஹாதிஹி இல்லை துகுலி கண்ணனா, இந்த மாதிரி ஒன்று நடந்தால் எங்களையெல்லாம் அழிச்சிருவானா அல்லா, இந்த மாதிரி ஒரு ஃபித்னாக்கள் நடக்கும்போது மொத்தமாக எங்களையெல்லாம் அழிச்சிருவானான்றவுடனே, அழிச்சிட மாட்டான், நீங்கள் ஒருத்தர் கொண்டுக்குருவீங்க, ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிருவீங்க, அதனால அழிச்சிட மாட்டான், நீங்கள் தான் ஒருத்தர் என்ன செய்வீங்க, கொலை செஞ்சுக்கிருவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, ஃபராய்த்து இஹ்வானி குத்திலோ, இப்போ என் கண் முன்னால் என் சகோதரர்கள் கொல்லப்படுற காட்சியை நான் பார்க்குறேன். ரசூலுல்லாஹ் எது நடக்குமேன்றவங்க சொன்னாங்களோ அது அப்படியே கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் பார்க்குறேன்னு வருத்தப்பட்டு என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறார். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், அலி ஒரு உஸ்மான் ஜனாதிபதியாக இருக்கும்போது பையத்து பண்ணார். அந்த 6 பேர் இருந்தாங்கல்ல, உஸ்மானை வந்து அப்துர் ரஹ்மான் ஆக்கணுன்னு இவரும் ஹலீஃபாவை செஞ்சார். உஸ்மான் கொல்லப்பட்ட பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு அலி ஜனாதிபதினு சிலர் பையத் செய்கிறாங்க, அதிகமான பேர் பையத் செய்கிறாங்க. அதுலேயும் பையத் செய்கிறார். அலி என்ன செய்கிறார், இவர் ஏற்றுக்கொள்கிறார், அது செஞ்சுக்கிறார். அதே நேரத்தில் வந்து உஸ்மான் அலி அவங்க ஆட்சியில் எந்த போருக்கும் மாட்டேன்ட்டார். உஸ்மானுடைய ஆட்சியிலையும் சரி அலியுடைய ஆட்சியிலையும் சரி எந்த ஒரு போருக்கும் நான் வரமாட்டேன்னு என்ன செஞ்சார், ஒதுங்கிட்டார். அதே மாதிரி வந்து இந்த ஒட்டகப்போர்லேயும் இவர் கலந்துக்கிறல. தல்ஹா சுபைர்லாம் ஆயிஷா நாய்க்கு சப்போர்ட்டாக போனாங்கல்ல, இவர் வந்து அந்த பக்கம் போகல இந்த பக்கம் போகல. இவங்களாம் இந்த அக்கீக்கு போனார்கள்லாம் அப்படி தான் மதீனா விட்டு ஒதுங்கி தூரமாக போயிடுறாங்கல்ல. எதுக்கு இந்த ஃபித்னா எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது, எங்களுக்கு எந்த காரணம் சொன்னாலும் கொலையை நியாயப்படுத்த முடியலைன்ட்டு அவங்க உணர்ந்தாங்க. அவங்க நினச்ச என்னென்னு கேட்டால், நீங்கள் என்ன காரணம் வந்தால் நீங்கள் சொல்லிட்டு போங்க,
கொலை செய்கிற ஒருத்தர் கொலை செய்கிறதுங்கிற என்ன முஸ்லீமுக்குள்ளே முஸ்லீம் கொள்வது என்னங்கிறத வெறுத்தார். வெறுத்த காரணத்தினால தான் இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் உஸ்மானுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலை. உஸ்மானுக்கு பிரச்சனை இல்லை, அவர் அது இருந்தால் கொல்லப்பட்டார். அலிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலை, முஆவியாவுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலை, ஆயிஷா நாய்க்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலை. நான் இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்ட்டார், ஒதுங்கி இருந்தார். அந்த வகையில் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறார். அடுத்ததாக முஆவியாவுக்கு இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா போன பிறகு ஹசன் அடுத்த ஆட்சிக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டவுடனே அவங்க மகன் ஹசனை ஆட்சியாளர்னு கலீஃபான்னு சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்டையும் போய் பையத் செய்கிறார். அவர் தானே அங்கே தானே இருக்கிறாரு. இவர் இருக்கிறது மதீனா பகுதியில் இருக்கிறாரு, முஆவியா வேறு பக்கம் இருக்கிறாரு. அவர் அங்கே அவர் ராஜா மாதிரி அவரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் யார்கிட்ட பையத் செய்கிறாருன்னு கேட்டால் ஹசன்கிட்ட அடுத்த ஜனாதிபதினு இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்து அதோட சேர்ந்துட்டு என்ன செஞ்சார், இவரை கூட அதுக்கு விரும்பலாம். அது தகுதியான ஆள் தான். அலிக்கு பிறகு இருந்ததில் இவர் தகுதியான ஒரு ஆள் தான் இருக்கிறார். 6 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால இவர் ஹசனுக்கு என்ன செய்கிறாரு, பையத்தை செஞ்சிட்டார். ஹசன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க கொஞ்ச நாளைக்கு ஆட்சியில் இருந்தார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னு கேட்டால் எதுக்கு நமக்குள்ள குழப்பம்னு சொல்லி முஆவியாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்களே இருந்துட்டு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். ஹசனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய இந்த பேரன் மூலமாக இந்த உம்மத்து 2 பிரிவாக இருந்த இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி ஹசன் அவர்கள் அந்த அலியுடைய மகனில் இந்த ஹசன் ரொம்ப ஒரு கேரக்டர் வாய்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் வருவார். இந்த இந்த ஒட்டகைத்தெல்லாம் தகப்பனார் கண்டிப்பார். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, எதுக்கு இது செஞ்சிட்ருக்கிறீங்க, யார் செத்து மடிகிறத பார்க்குறீங்களா இல்லையா, யார் செத்து கிடக்கிறான்னு சொல்லி பார்த்து கண்டிப்பார். மகன் என்ன செய்வார், தகப்பனார் அழிய போய் கண்டிப்பார். அந்த மாதிரி ஒரு ஹசன் நமக்குள்ளே வெட்டி கொள்ளக்கூடாதுங்கிற அந்த சுபாவத்தில் இருந்ததுனால ஆட்சி கையில் இருந்தும் கூட அவர் முஆவியாவோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சார், ஒப்படைச்சிட்டார். ஒப்படைச்ச பிறகு ஒரு ஆட்சியாக போச்சு இல்லையா, அப்போ இவர் முஆவியாட்ட பையன் செய்கிறார். இந்த சயீது என்ன செய்கிறாரு, அலி இருக்கும்போது அலியை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. தலைவராக ஏற்றுக்கிட்டாரே தவிர சண்டைக்கு போகலை, தலைவராக ஏற்றுக்கிட்டார். அவர் நடத்தின முஸ்லீம்களுக்கு மத்தியிலான யுத்தத்துக்கு அவர் போகலை. அப்புறம் ஹசனை வந்தோடனே சரி ஜனாதிபதி அவரை ஏற்றுக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி அவரையும் பையத்து பண்ணிக்கிட்டார். அதுக்கு பிறகு அவரே முஆவியாட்ட ஒப்படைச்ச உடனே முஆவியாவையும் ஏற்றுக்கிறார். இப்போ இருக்கிறவர் தானே அவர் போய் அங்கே ஒப்படைச்சிட்டாருன்னா மொத்தமாக முஆவியாவுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. அப்போ முஆவியா ரலியல்லாஹு ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டு இணைஞ்சார், பையத் செஞ்ச உடனே முஆவியா இருக்கும்போது அவர் தவறு முஆவியா வரலாறு அலி வரலாறுல இணைச்சி நம்ம சொல்லுவோம். அந்த 10 பேரில் ஒரு வராட்டா கூட அதில் வரும். இந்த ஷார்ட்டா என்னென்னு கேட்டால் முஆவியா தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மகனை கொண்டா திணிக்க பார்க்குறாரு. முஆவியா இறந்து அவர் மகன் வரல, முஆவியா இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் மகனை ஆட்சியில் வச்சு நம்ம இருக்கும்போதே இவரை நினைஞ்சிருவோம், அவரை ஜனாதிபதி ஆக்கிட்டு போயிடுவோம்னு ஒரு பகுதியிலையும் பையத்து வாங்குறாரு. அப்படி பையத்து வாங்கும்போது என்ன சொல்லி விட்றாருன்னு கேட்டால் மதீனாவில் வரும் பொழுது நீங்கள் மதீனாவில் யார்ட்டையும் வாங்காதீங்க, எப்படியாவது இந்த சயீதுகிட்ட வாங்கிருங்க, அவர் பையத் செஞ்சிட்டாருன்னா எல்லோரும் செஞ்சிருவாங்க. இவருக்கு இவர் செல்வாக்கு அந்த 6 பேரில் ஒரு ஆள் இருக்கார்ல, அந்த மிச்சம் இருந்த 6 பேரில் இருந்தாலும் இவருக்கு மரியாதை இருந்துச்சு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மருவான்ட்டு மருவான் தான் மதீனாவுக்கு பொறுப்பாளர். முஆவியாவின் சார்பாக ஆட்சி பொறுப்பில் இருந்தது யார், மருவான். அப்போ மருவானுக்கு தகவல் அனுப்புகிறாரு, நீங்கள் யசீதுக்கு பையத்து வாங்குங்க, யசீதுக்கு எல்லாத்தையும் பையத்து வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், மக்கள்கிட்ட போய் கேட்காதீங்க, நீங்கள் சயீதுகிட்ட போய் நீங்கள் செய்ய கேளுங்கன்னொடனே அது வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இது கேட்குறேன்னு நழுவிட்டார். ஆள் ஊரில் இல்லை, அதுக்கு கேட்டு வர்றாங்கன்னொடனே நினைச்சிட்டாரு, இவர் ஒதுங்கிட்டார். அப்புறம் என்னடா பிறகு லேட்டாக தான் வர்றார், இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும்ண்டு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ நினைச்சிட்டாருன்னா இல்லை நான் அதுக்கு தயாராக இல்லை, முஆவியாவை ஏற்றுக்கிறேன், யசீதை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கிற மாட்டேன்னு போல்ட்டாக மறுத்துட்டார். என்னென்னா செஞ்சுட்டு போங்கன்னு போல்ட்டாக ஒன்றும் செய்யலை, அவரை மதித்தாங்க. ஆனால் அவர் யசீதுக்கு பையத் செய்யலைங்கிறது ஒரு விஷயம். அடுத்ததாக இவருக்கு இவருடைய மதிப்பெண் விளைக்கிறன்னா மைமூனா இருக்காங்க இல்லை, மைமூனா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அந்த மைமூனா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் மரணித்த பிறகு மரணிக்கிற தருவாயில் இருக்கிறாங்க, எனக்காக வேண்டி இந்த சயீது தான் தொழுவிக்கணும், அது எனக்கு யார் தொழுவிக்கணும்னு விரும்புவாங்கன்னா அந்த நல்ல பேர் எடுத்தவங்களும் ஒரு தக்குவா இஹ்லாஸு அப்படி தானே விரும்புவாங்க. தனக்கு தொழுவிக்கிற விஷயம் வரும் பொழுது ஒரு அரசியல்வாதி அப்படிலாம் கூட விரும்ப மாட்டாங்க. இவர் கொஞ்சம் நல்ல இஹ்லாஸான ஒரு மனுஷன் உங்கள் மனசில் பட்டால் இந்த ஆள் எனக்கு தொழுவிக்கணும்னு சிலர் வசியத்து செய்வாங்க.
அந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, மைமூனா என்ன செய்கிறாங்கன்னா வசதி செய்கிறாங்க, எனக்கு சயீது பொண்ணு ஜெயிது தான் தொழுவிக்கணும், நான் அவருக்கு முந்தி மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் சயீதை வந்து தொழுவிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் தான் தொழுகை நடத்தினார். அப்போ அந்த மாதிரியான வகையில் இவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், இவருக்குன்னு ஒரு தனியான ஒரு மரியாதை அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட இந்த மைமூனா அவர்கள்ட்ட ஒரு மரியாதை இருந்திருக்குது. அப்போ சயீத் அவர்களுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். அவருக்கு பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது. பெரிய ரோல் என்றால் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டது, எல்லாத்துலேயும் கலந்து கொண்டவர். பத்ரை தவிர, பத்ர் மட்டும் சர்ச்சைக்கு உரியது, மற்ற எல்லாத்துலேயும் கலந்து கொண்டவர். பையத்து ரிதுவான்லேருந்து ஒன்று விடாமல் அனைத்துலேயும் கலந்து கொண்டிருப்பாரே தவிர, எத்தனையோ வீரர்களில் ஒரு வீரராக இருப்பார். சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு சாகசம் செஞ்ச மாதிரியான வரலாறு இவருக்கு இல்லை. ஆனால் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இவரையும் வந்து சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சொர்க்கவாசின்னு சொன்னால் அவ்வளோதான். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுங்கிற வகையில் இவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதோட இந்த 8 பேருடைய வரலாறுன்னு முடிச்சிட்டோம்.